வலிமையான யானை, தைரியமான எறும்பு. ஒரு பசுமையான பெரிய காடு. அங்க நிறைய விலங்குகள் அமைதியா வாழ்ந்து வந்தாங்க. ஆனா ஒரு விலங்கு மட்டும் அந்த காட்டுல இருக்கிற சில விலங்குகளுக்கு பயத்தையும் துன்பத்தையும் கொடுத்துச்சு. அது எந்த விலங்குனா யானை. யானை ரொம்ப வலிமையானது. அது தன்னுடைய வலிமையை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டுச்சு. அது தன்னோட வலிமைய எல்லார்கிட்டையும் காட்டுறதுக்காக மற்ற விலங்குகளுக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுத்துச்சு. அது என்ன பண்ணுச்சுன்னா, விலங்குகள் கிட்ட போய் அது தன்னோட காலை வேகமா எடுத்து வச்சு அந்த இடமே அதிர்ற மாதிரி நடக்கும். அது குளத்துக்கு தண்ணி குடிக்க போனா அங்க இருக்கிற விலங்குகளை தண்ணி குடிக்க விடாம விரட்டும். மரங்களை குலுக்கி பறவைகளை மரத்துல நிக்க விடாம பறக்க வைக்கும். யானை நடந்துக்கிற விதம் அந்த விலங்குகளுக்கு எல்லாம் நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கொடுத்துச்சு. யானை சத்தம் கேட்டாலே விலங்குகளுக்கு பயம் ஏற்படும். அதனால யானைய பார்த்தாலே விலங்குகள் பயந்து ஓடி ஒளிஞ்சிப்பாங்க. அந்த காட்டுல ஒரு பழைய மரத்தோட அடிப்பகுதியில ஒரு எறும்பு குடும்பம் வாழ்ந்து வந்தாங்க. அந்த எறும்புகள் எல்லாம் ஒற்றுமையோட வாழ்ந்தாங்க. தினமும் கடினமா உழைப்பாங்க. சில எறும்புகள் வெளியே போய் உணவு தேடுவாங்க. அந்த உணவை அவங்க வீட்டுல சேமிச்சு வச்சு குடும்பத்தை பாதுகாப்பாங்க. சில எறும்புகள் உள்ளே இருந்து அவங்க வீட்டையும் உணவையும் பாதுகாப்பாங்க. அந்த கூட்டத்துல ஒரு எறும்பு இருந்துச்சு. அது ரொம்பவே தைரியமான எறும்பு. அந்த தைரியமான எறும்பு என்ன செஞ்சிச்சுன்னு பாப்போமா? ஒரு நாள் யானை குளத்துக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு அதோட கால்ல ஒரு பெரிய முள் குத்திருச்சு. யானைக்கு வலி அதிகமா இருந்துச்சு. அதனால அது பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சு. யானையோட சத்தம் கேட்டதும் அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் யானை கோபப்படுதுன்னு நினைச்சு பயந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே யானைக்கு உதவி செய்யல. அப்போ அந்த வழியா உணவை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போக அந்த தைரியமான எறும்பு வந்துச்சு. யானை பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தத பார்த்துச்சு. அந்த எறும்பு யானைய கவனமா பார்த்துச்சு. யானை கோபத்துல கத்துற மாதிரி இல்ல, வலியால கத்துற மாதிரி இருக்கேன்னு நினைச்சது. அதனால அந்த எறும்பு யானை கிட்ட போச்சு. எறும்பு யானை கிட்ட போனதும் ஒளிஞ்சிட்டு இருந்த விலங்குகள் எல்லாம் மெதுவா எட்டி பார்த்தாங்க. பாவம், இந்த சிறிய எறும்பு யானை கிட்ட மாட்டிக்கிச்சுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. யானை கிட்ட அந்த எறும்பு, யானையே உங்களுக்கு எதுவும் வலிக்குதான்னு கேட்டுச்சு. யானை யார் பேசுறான்னு கீழே பார்த்துச்சு. அது ஒரு சிறிய எறும்பு. யானை எறும்பு கிட்ட, ஆமா, என் கால்ல முள் குத்திருச்சு, அதனால எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுச்சு. அப்படியா, காலை தூக்கி காட்டுங்க யானையே அப்படின்னு எறும்பு சொல்லுச்சு. யானையும் காலை தூக்கி முள் குத்திய இடத்தை காட்டுச்சு. அந்த தைரியமான சிறிய எறும்பு மெதுவா யானையோட காலடி கிட்ட போய் முள்ள பிடிச்சு இழுத்துச்சு. கொஞ்ச நேரத்துல முள் வெளியே வந்துருச்சு. யானையோடைய வலியும் குறைஞ்சிருச்சு. யானை எறும்ப பார்த்து ஆச்சரியமா கேட்டுச்சு, எல்லாரும் என்ன பார்த்து பயந்து ஓடினாங்க, நீ மட்டும் ஏன் பயப்படல? அப்போ அந்த எறும்பு, யாரா இருந்தாலும் வலி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லுச்சு. இந்த வார்த்தையை கேட்டு யானையுடைய மனசே நல்ல விதமா மாறிடுச்சு. என்ன பார்த்து எல்லாரும் பயந்தாங்க, ஆனா இந்த சின்ன எறும்பு மட்டும் என்ன பார்த்து பயப்படாம எனக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு யானை நினைச்சிச்சு. யானை எறும்பு கிட்ட நன்றி சொல்லுச்சு. எறும்பு யானைய பார்த்து மென்மையா சிரிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு உணவை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அந்த நாள்ல இருந்து யானை யாரையும் பயமுறுத்தல, மெதுவா நடக்க ஆரம்பிச்சது. விலங்குகளை பார்த்தா ஒதுங்கி போக ஆரம்பிச்சது. விலங்குகள் எல்லாம் யானை நல்ல விதமா மாறிடுச்சேன்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. சில நாட்கள் கழிச்சு எறும்பு குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு. அது என்னன்னா, எறும்பு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தோட வேர்கள் ஒரு பெரிய கல்ல தாங்கி பிடிச்சு இருந்துச்சு. காலம் போக போக அந்த மரத்தோட வேர்கள் மெதுவா பலம் குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் காலையில அந்த பெரிய கல்
வேர்களை விட்டு வெளியே வந்துருச்சு. அது உருண்டு வந்து எறும்பு வீட்டோட வாசல்ல சரியா வந்து நின்னுச்சு. அப்போ சில எறும்புகள் உணவு தேடுறதுக்காக வீட்டுக்கு வெளியே இருந்தாங்க. சில எறும்புகள் வீட்டுக்கு உள்ளே இருந்தாங்க. அந்த பெரிய கல் வீட்டு வாசல்ல வந்து நின்னதால வெளியே இருக்கிற எறும்புக்கு வீட்டுக்குள்ள போக முடியல. உள்ளே இருந்த எறும்புகளுக்கு வீட்டை விட்டு வெளியே வர முடியல. உள்ளே இருந்த எறும்புகள் மண்ணை தோண்டி வெளியே வர பார்த்தாங்க. ஆனா கல் ரொம்ப பெருசா இருந்ததால அவங்களுக்கு வெளியே வர முடியல. அதனால எறும்புகள் எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த நேரத்துல அந்த வழியா யானை வந்துச்சு. எறும்புகள் எல்லாம் அழுந்துட்டு இருந்தத பார்த்துச்சு. யானைய காப்பாத்தின அந்த தைரியமான எறும்பும் அந்த எறும்பு கூட்டத்துல இருந்தத யானை பார்த்துச்சு. நான் கஷ்டத்துல இருக்கும்போது இந்த தைரியமான எறும்பு தானே என்னை காப்பாத்துச்சேன்னு யானை நினைச்சது. அந்த யானைக்கு எறும்புகள் எல்லாம் அந்த பெரிய கல்லை பார்த்துதான் அழுறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. யானை ஒரு நொடியும் யோசிக்காம தன்னோட தும்பிக்கையால அந்த பெரிய கல்லை தள்ளுச்சு. எறும்பு வீட்டோட வாசல் திறந்துருச்சு. உள்ளே இருந்த எறும்புகள் எல்லாம் வெளியே வந்தாங்க. எறும்பு குடும்பம் மறுபடியும் ஒன்னாயிட்டாங்க. எல்லா எறும்பும் யானைக்கு நன்றி சொன்னாங்க. அந்த தைரியமான எறும்பு யானை கிட்ட வந்து நன்றி சொல்லிச்சு. யானையே, நான் அன்னைக்கு செஞ்சது ஒரு சின்ன உதவிதான். ஆனா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு எறும்பு சொல்லுச்சு. யானை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, ஆனா அது என் மனசையே மாத்திருச்சு. நீ செஞ்ச உதவியே எப்பவுமே நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுச்சு. அந்த நாள்ல இருந்து யானையும் எறும்பும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது 2 இருக்கு. 1, மத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளால செய்ய முடிஞ்ச உதவியை நம்ம செய்யணும். 2, மத்தவங்க நமக்கு செஞ்ச உதவிய நம்ம எப்பவுமே மறக்க கூடாது.